நீங்க எப்படி பணம் இழந்தீர்கள்? இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல எப்படி பணம் இழந்தீர்கள்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து Facebookல வந்து ஒரு ஆட் வருது. ஆ. அதில் வந்து நம்ம டீடைல்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 வீக்கில் வந்து ஒரு $10 $20 ப்ராஃபிட் வருது. சரி திருப்பி ஒரு 1000 பண்ணுங்க, இன்னும் அதிகமாக. நான் காட்டுச்சு. பட் இதுல என்ன ஏமாற்றம் நடந்துச்சுன்னு கேக்குறேன். அதான் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் வரும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். ஒரு 5000 வரைக்கும் போட்டேன். $5000. டாலர்ஸ் 4 லட்ச ரூபா. ஆமாம், 4 லட்ச ரூபா வந்து இது ஒரு 2-3 வீக்ஸில் நடக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 2 நாள் கழிச்சு இது $2500 மைனஸில் போயிடுச்சு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இன்னொரு 5000 போடுங்க, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அப்புறம் நான் வந்து அதே மாதிரி போடுறேன். திருப்பி இன்னொரு 1000, மொத்தம் 10000 போட்டேன். இப்போ அந்த 5000 வந்துச்சா இல்லையா? ஏப்ரல் ஃபூல். எதுவுமே வரல. ஸோ மொத்தமா நமக்கு 12.5 லட்ச ரூபா காலி. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். 1 மந்த்து ஒர்க் பண்ணி சேலரி வாங்கிட்டோம். செகண்ட் மந்த்ல இருந்து நீ வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸோ வந்து ட்ரேட் பண்ண வைக்கணும். நீ ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உனக்கு சேலரி. அப்படி இல்லைன்னா உனக்கு சேலரி கிடையாது. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நான் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை வந்து ஷாக் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஷாக் பண்ணுறது. இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. எது? எலக்ட்ரிக் என்னங்க ஷாக். சொல்றீங்க? எஸ், எலக்ட்ரிக் ஷாக். இதெல்லாம் நடக்குதா என்ன? எஸ். சகல சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. கம்பெனியே ஸ்கேம் பண்ற கம்பெனி, அதுக்குள்ள உங்களை கொண்டு போய் நாங்கள் மாட்டாங்க. ஸ்கேம் ஆகி போய் நாங்கள் ஒரு ஸ்கேமரா மாறி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா நான் ஒரு பொண்ணு, என்னோட நேம் வந்து ரீட்டா, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு நேம். எது? வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் லைக்ஸ் போடுவாங்க. ஸோ லைக்ஸ் போடும்போது அதில் பர்சன்ஸை நான் செலக்ட் பண்ணுவேன். ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீங்க இல்ல, நீங்க அந்த வேலை பண்ணதில்ல. நீ வந்து எலிஜிபிளா, பட் எந்த அளவுக்கு மணி இருக்கு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே செக் பண்ண. ஆத்தி சப்போஸ் அவர் கொஞ்சம் இதாகி நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை பேசணும், உன் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்குன்னு கம்பெனிலே வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 ரஷ்யன் மாடல்ஸ் இருப்பாங்க. இல்ல எனக்கு புரியல. என்ன பழைய ஜெய்சங்கர் படத்துல வர மாதிரி இருக்கு. ஸோ அவங்க பேசணுன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆகிடும். இல்தக்க செய்யா இருக்கா? என்ன காசு எப்படி வாங்குவீங்கன்னு கேக்குறேன். அப்போ அவர் நல்ல பாண்ட் ஆயிடுவார்ல, நம்ம மேல ஒரு ரொம்ப அஃபேர் ஆயிடுவாரு. மல 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 மல. ஸோ நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அந்த கேரக்டரை. ஸோ அந்த கேரக்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நாளைக்கே 2 பேரும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். அவங்க அக்காவை நீ பாக்குற, ஐ லவ் யூ சொல்றோம். சொல்ற. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லுவோம், சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம் நம்மளோட ஃபியூச்சருக்காக, இன் ஃபியூச்சர். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். 1.25 ரூபாயா? என்ன தொங்கிருச்சு? ஃபேமிலி ஆக போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேட் பண்ணி நான் ஆல்ரெடி பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. நான் சொல்கிற பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ண. ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ. ஆக்சுவலி நான் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் மில்லியனர். 512K USD போடுறதா இருந்தான். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. 512K எஸ், 4 கோடி ரூபா. அவ்வளோதான். வந்தபோதோட ஆளு காலி விட்டுருவீங்க. தோட என் பாக்கெட்டில் நான் கார்டு வச்சிருக்கேன், ஒரு பர்ஸ் வச்சிருக்கேன். பின்னால் ஒருத்தன் கேஷுவலாக இப்படி வந்து பண்ணானா இதில் ரெக்கார்ட் ஆயிருமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்ப கூட பண்ணலாம். ஜஸ்ட் 5 மினிட் process. நல்ல வேலை பாக்கெட்டே இல்லை. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. இதெல்லாம் கருத்தா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.